துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளைக்காக வாங்கப்பட்ட நிலப்பரப்பின் ஆரம்பகட்ட செயல்பாடுகளுடைய அடுத்த வீடியோ பதிவு. ஏற்கனவே பதிவுகள் உங்களோட நான் மகிழ்ச்சியாக பகிர்ந்துக்கிட்டேன். அதன் வகையில் இந்த பதிவு, இந்த வாங்கப்பட்ட நிலப்பரப்பில் ஒரு அழகிய குடிசை, கீத்து கொட்டகைன்னு சொல்லுவாங்க, தென்னை ஓலையில் கொட்டகை போடுற ஒரு சின்னதாக ஒரு குடிசை போடுறதுக்கு உண்டான பணிகள் நடந்துகிட்ருக்கு. இது வேலைக்காக நான் வரும்போதோ இல்லை குடும்பத்தோடு வரும்போதோ இந்த நிலப்பரப்பில் வேலை செய்கிறவங்க இளைப்பாற, ஏன்னா இங்கே மரங்கள் இருக்குது, ஒரு 10-12 வேப்ப மரங்களும் 2-3 வாகை மரம், அப்புறம் மருது, சந்தன மரங்கள், இதெல்லாம் நம்ம வாங்கும்போதே அதில் இருந்தது. சந்தன மரங்கள்லாம் தானாக வளர்ந்தது தான், யாரும் வந்து நட்டு வைக்கல. ஒரு தேக்கு மரம், நுணா மரம், இப்படிப்பட்ட மரங்கள் இருக்குது. இன்னும் நிறைய, இது ஒரு காடு போல் உருவாகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். இப்போ இந்த குடிசை அதுக்காக கீத்து கொட்டகை போடப்படுது. அதோடு எல்லை வகுக்கப்படுது, அதாவது ஃபென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலி, கம்பி வேலி போட்டு எல்லை வைக்கப்பட்டு ஒரு பெரிய கதவு வாயில், அதாவது கேட்டும் வைக்கப்பட இருக்கு. அதற்குண்டான ஃபென்சிங் போடுவதற்கான கற்கள் லாரிகளில் வந்து இறங்கி அது ஒவ்வொன்றா அவங்க நட்டு முழு சுற்றளவும் ஒரு 8 ஏக்கர். இது முதல்ல வேலியே போட வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு தோணல் இருந்தது. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு சில பேர் தன்னுடைய அந்த எல்லை பரப்பை நகர்த்துறாங்க. இப்போவே நம்மளுடைய நிலப்பரப்பில் சர்வேயரை கொண்டு வந்து அளந்து கல் போட்டு அதை குறியிட்டு அவங்க கொடுத்த பிறகு அவங்க சொன்னபடி நம்ம வேலி போட்டிருந்தோன்னா நம்ம நிலத்தை தாண்டி அடுத்த நிலத்துக்கு போகக்கூடியவங்க யாருக்குமே வழி இருக்காது. ஆனால் அந்த அளவுக்கு வேலி போட்டாலும் அதன் பிறகு ஒரு 40 சென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கில் அங்கு ஒரு, அதாவது புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, பொதுவான இடம் அது இருக்குது. அந்த இடத்த எல்லாமே அந்த பக்கத்தில் உள்ள நிலப்பகுதி வாங்கியிருக்கவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதனால் நம்ம நிலப்பரப்பு தான் இப்போ பாதையாக இருக்குது முன்பகுதியில். சரி, இதையும் நம்ம ஒரு, அதாவது தன்னோக்குவாதத்தில் நம்ம அதையும் மறித்தோன்னா இங்கே மனிதர்கள் போக முடியாது. அதனால் ஒரு 16 அடியும் 16 அடி அகலமும் கிட்டத்தட்ட ஒரு 200 அடி நீளத்திற்கும் இடம் விட்டுட்டு தான் நம்ம வேலியை அமைக்கிறோம். இப்படி அந்த பொதுவாக இருக்கிற பகுதிகளை சுற்றி இருக்கிறவங்க ஆக்கிரமிக்கிறதுனால இந்த சுற்று வேலி போடக்கூடிய அவசியம் ஏற்படுது. ஏன்னா இது பின்னாடி தொந்தரவுகளாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வேலி அமைக்கப்பட்டு நம்மளை யாரும் தொந்தரவு பண்ணாமல் நம்ம நிறைவாக வர மனிதர்கள், வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அமைதியாக வந்து தங்கி அவங்களுக்கு உண்டான கற்றலை, ஆரோக்கிய மேம்பாட்டை, வாழ்வியல் ஒழுங்குகளை கற்றுக்கொள்ளணும், குழந்தைகள் நிறையா வரணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் கட்டமைக்கப்படுது இந்த துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையோட செயல்பாடுகள். இந்த வேலைகளை நடக்கிறதுக்கு நானும் சென்னையிலேருந்து அங்கே போய் தங்குறதுக்கு அங்கே இப்போ எதுவும் இடம் இல்லை அப்படின்றதுனால நான் அந்த நிலப்பரப்புக்கு முன்னாடி உள்ள துறையூர் என்ற நகராட்சி பகுதியில் ஒரு ஹோட்டல் தங்கும் அறையில் எடுத்து தங்கும்போது அந்த அறையோட வாடகை ஒரு நாளைக்கு 1200 ரூபாய், ஒரு நாள் வாடகை. சரி, என்ன பண்ணுறதுன்னு அப்போ ஆரம்ப கட்டத்தில் தங்கணும். அப்புறம் நிலப்பரப்புக்கு பக்கத்துலேயே சின்ன கிராமம் தான், அங்கே ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பார்க்கும்போது ஒரு சின்ன அறை கொண்ட வீடுகள் கிடச்சிது. சரி, அதை எடுத்துப்போம். அந்த வாடகை எவ்வளோ தெரியுங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு மாதத்துக்கு 1100 ரூபா. அவங்க அட்வான்ஸ் கூட கேட்கல, அப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த அறை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அந்த அறைக்குள்ளே போய் அந்த ஜன்னல் கதவுகளை திறந்தால் அந்த ஃபோட்டோவில் இருக்கும் பாருங்கள், ஒரு இயற்கை காட்சி, அற்புதமான காட்சி. பின்னாடி முழுவதும் வயல்வெளி, தூரத்தில் தெரியக்கூடிய மலைகள், அந்த பக்கம் தான் கிழக்கு பக்கம். அங்கேருந்து காலையில் சூரியன் உதிக்கும் போது இந்த அறைக்குள்ளே அவ்வளோ சூரிய கதிர்கள் உள்ளே வர்றதும், அதே போல் இரவு அந்த
நட்சத்திரங்கள், அதிகமான நட்சத்திரங்களை பார்க்க முடியுது. இங்கே நல்லா தெளிவாக தெரியுது. அதே போல் நல்லா காற்று, அந்த ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்று வாசல் கதவை அரைந்து சாத்தக்கூடிய அளவில் காற்று உள்ள வரும். அற்புதமாக எனக்கு இறைவன் அமைத்து தருகிறார் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். எவ்வளோ அழகுகளை தன் முன்னாடி இறைவன் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தந்தை அப்படின்றவர் ஆச்சரியங்களை வழங்குகிறவர். அதுபோல் இறைவன் என்கிற தந்தை எனக்கு ஆச்சரியங்களை வழங்குகிறார் அப்படி தான் பார்க்குறேன். அப்படி தான் அமைந்தது இந்த நிலப்பரப்பும். இந்த நிலப்பரப்பில் இந்த எல்லை வகுக்கும் பணிகள் நிறைவடைந்த பின் தாவரங்களை நடக்கூடிய வேலை அடுத்தது துவங்கணும். அந்த வேலைகள் துவங்கும்போது அதை பற்றியான வீடியோ பதிவு நான் பதிவிடுறேன். இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மகரிஷிகளின் ஆசையாலும் அகத்திய மாமகரிஷின் அருள் ஆசியாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியோடும் உடல் நலம், மனபலம், மனநலம் பெற்று என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று இந்த நிலப்பரப்பை நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பீர்களாக.